அல்லேலூயா அல்லேலூயாம். உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் தெய்வம் அற்புதமாக எங்களை நடத்துகிற தெய்வம், அற்புதமாய் நடத்த வருவீராக. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிருபை இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாலை நேரத்தில் எங்களோடு கூட இருப்பதாக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையினால் கர்த்தர் எங்களை மூடிக்கொள்ளுங்க, இரக்கத்தினால மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மேலானது. எல்லாரும் பாடலை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை, ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவையும் ஈந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ நமக்கு இதழால் தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி அவர் நல்லவர். வனாந்திரத்திலும் கூட நம்மை அவர் நடத்துவார். அவர் வானத்தின் மன்னாவினால போஷிக்கிற தெய்வம். அவருடைய கிருபைகள் மகா பெரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பாம். இந்த வண்ணாந்திர இன்பராமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம், அஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே.
உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே உண்டவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட உண்டவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். முழங்கால் படியிட முடிந்த முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம், அவர் நம்மை கருத்துடன் காத்தவர். கர்த்தரையே நம்பும்படியாய் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். நமக்கு அப்படி ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் துதிப்போமா. என் ஆண்டவர் என்னை கைவிடுவதே இல்லை, என் ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெய்வமே உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரிபால ஷபல தரபகனாம் ரியந்தன சந்தராதியபரதரி கமனாம் ரிபால தரகன ஷகன தரிகமனோ. கிருபை 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 பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வான பூமியும் யாவுமே மாறிடேனும் நீரோ வாக்கு மாறாதவரே. வான பூமியும் யாவுமே மாறிடேனும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும், ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. தகப்பனே, நீ நல்ல தெய்வம், நீர் எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்துகிற தெய்வம். நீர் எங்களை ஒரு நாள் கைவிடுவதே இல்லை, நீர் எங்களை விட்டு விலகுவதே இல்லை. எங்களை அற்புதமாய் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அதிசயமாய் நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்களை நினைத்து நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பன் எங்களை நடத்த நீ நல்லவர், எங்கள் தகப்பன் எங்களை சுமக்க நீ ஆண்டவரே போதுமான தகப்பன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அற்புதங்களை நினைச்சு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரபால ஷபால தரபாகனா ரேபால தரியந்தனா ஷகல துயபாகனோ. உம் நாம மகிமை படட்டும். ரேபால ஷகன துரி பாகனா. எங்களை நேசிக்கிற தெய்வமே. ரேபால ஷகல துரி பாகனோ. Rimana Shegara the Rigamon Yandana Shegala Duribakana Rimana Diandana Shabala the Rabakano Rimana the Rabaludiandana Shabala Duribakana Rebala Durimana the Rigamana the Rigamano Rikana Shegala the Rigamono Riandana Shegana the Rigamana. அப்படியே தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் எங்கள் மேல் அதிகமாய் வெளிப்படுவதாக. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. தகப்பனே, கிருபை பாராட்டும். இயேசுவே, நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. உம்முடைய கிருபையால் எங்களை மூடுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நிற்கிறோம். தேவ சன்னிதானத்திலும் கிருபைக்காய் நிற்கிறோம். இயேசுவே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். பிதாவே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். இயேசுவே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். இயேசுவே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். துயாதி தூயவரே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உங்கள் கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, இந்த காலத்து வாழ்க்கை உங்கள் கிருபையினால் நிறைந்து இருப்பதாக. எங்கள் வாழ்க்கை உங்கள் கிருபையினால் இந்த காலை நேரத்தில் நிறைந்து இருப்பதாக, நிறைந்து இருப்பதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இரக்கம் எங்கள் மேலே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 34வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 34வது சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்கள் ஆலயம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அவட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கினை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புகிற
ஒருவன் மேலேயும் குற்றம் சுமராது. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மகா உன்னதமான தெய்வம். ஸ்தோத்திரம். வாசிக்க போகிறோம் 4வது வசனத்தை மறுபடியும் கூட வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்ன செஞ்சார்? என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கள் வருகிறது. எத்தனையோ காரியங்களை குறித்து பயம் உண்டு. நான் பயப்படுவதே இல்லை அப்படின்னு யாருமே சொல்கிறதில்லை. போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கும் பயம் உண்டு என்று. அப்போது இந்த உலகத்தில் பயப்படாத மனுஷன் இல்லை. எல்லாரும் பயப்படுகிற காரியங்கள் வேறுபட்டு காணப்படலாம், ஆனால் எல்லாருக்குள்ளேயும் பயம் உண்டு. அங்கே தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன கொடுத்தாராம்? செவி கொடுத்து. இந்த உலகத்தில் அநேக உறவுகள் உண்டு, அநேக நேசிக்கிற மனிதர்கள் உண்டு, நம்மக்கு நண்பர்கள் உண்டு. எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் மனிதர்களை கடந்து வருகிறோம். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை நேசிக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் நமக்கு செவி கொடுப்பதில்லை. ஒன்று, சில நேரத்தில் சில செவி கொடுக்கிறார்கள், ஆனால் செவி கொடுத்தும் அவர்களால் நமக்கு ஒரு காரியத்தை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்படி ஒரு தரப்பட்ட நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் உண்டு. இன்னொரு கூட்டம் இருக்கு, நமக்கு செவி கொடுத்துட்டு அதை வெளியே போய் தவறுதலாய் பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு செவி கொடுக்கிறவர்கள் எல்லாரும் நமக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. எல்லாரும் நமக்கு செவி கொடுக்கவில்லை. நம்முடைய பயத்தை நீக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோர்வை மாற்றுவதற்காக. மனிதனுக்கு ஏற்படுகிற பயம் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அது அழித்து விடுகிறதாம். இப்போ ஒருவர் எதிர்த்து அடிக்க வருகிறார் அப்படின்னா அதுக்கு பயப்படாமல் இருக்கிற மனிதர்கள் இருக்கலாம். ஒரு மிருகம் தன்னை தாக்க வருகிறது, அதற்கு கூட பயப்படாமல் எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் அதிகமாய் பயப்படுகிற ஒரு இடம் எங்கன்னா வியாதியின் அனுபவம் வரும்போது. அதில் பயப்படாத மனிதனே இல்லை. எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் வியாதி வரும்போது அவர்களுக்கு பயம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பயத்தை எல்லாம் அவர் நீக்கிடுவாராம். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, என் சத்தத்தை அவர் கேட்டார். அவர் கேட்டு என்ன செஞ்சாராம்? எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும். ஒரு இடத்துல மாத்திரமில்லை, வியாதியில் பயப்படுறேன் அதில் மாத்திரமில்லை, எந்த இடத்துலலாம் நீங்கள் பயந்து கூனி குறுகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், உன் பயத்தை ஒன்றை விட்டு நான் விளக்கிடுவேன். நீ பயப்படுற காரியம் உனக்கு நேரிடாது. நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாதபடி நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது உனக்கு வருகிற எல்லா பயத்தில் இருந்தும் நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொன்னார், நீ கேளு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேவ சமூகத்தில் திறக்கப்படும். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டுட்டா போதும், நீங்கள் அவரை நோக்கி தேடினா போதும், அவர் உங்களை செவி கொடுத்துருவார். எதற்கு தெரியுமா? நம்முடைய பயத்தை எல்லாம் நம்மை விட்டு விளக்கும்படியாய். இந்த உலகத்தில் அநேக பயங்கள். ஒரு நாடு சண்டை போடுது, அநேகர் அதில் மரித்து போகிறார் உண்டாயிருக்கிறது. உலகத்தில் கோர சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலங்கள் இது. ஒரு மனிதனுக்கும் பகை, அங்கே ஒரு பயம் உண்டாகிறது. ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் பகை, அங்கே ஒரு பயம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பயம், குடும்ப உறவுகளுக்கு இடையில் ஏற்பட்ட பிளவின் நிமித்தம் பயம், ஒருவர் நம்மை மிரட்டுகிறார் அது நிமித்தம் பயம். எத்தனையோ பயங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தேடினா எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கிடுவேன்.
அந்த பயந்த காரியம் உனக்கு நேரிடாதபடி, நீ பயப்படாமல் இருக்கும்படி நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ கேட்டேனா உனக்கு கொடுக்கப்படும், நீ தேடினா நீ கண்டடைவாய். ஸ்தோத்திரம். நீ தட்டுனா உனக்கு நான் திறப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்குற தெய்வ பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை தேட பிரயாசப்படுங்கள். உலகத்தில் பணத்தை தேட பிரயாசப்படுகிறோம், உறவுகளை தேட பிரயாசப்படுகிறோம், ஏதோ ஒரு நல்ல லக்ஸூரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ எத்தனையோ காரியங்களை தேடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ என்ன தேடணும்? அன்றர் சொல்ல, நீ என்ன தேடு. நீ என்ன தேடுனா வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி நானே ரட்சிப்பேன், நானே உன்னை விடுதலை ஆக்கிடுவேன், நானே நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாராம். வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள பலத்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி தேட வேண்டும். கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கையில் தேடுவதில் பிரதானமாய் கொண்டிருக்க வேண்டும். அப்போது இந்த காலை நேரத்தில் யாரை தேட வேண்டும்? பணத்தையா, பொருளையா, ஆசீர்வாதத்தையா, செல்வத்தையா, மனிதர்களையா? இல்லை, கர்த்தரை தேடுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். எல்லா முழங்கள் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசு நல்லவர். கர்த்தாவே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எனக்கு எத்தனையோ பயங்கள் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்குற தெய்வ பிள்ளைகளே, வியாதி நிமித்தம் பயந்து இருக்கிறீர்களா? குடும்ப பொருளாதார குறைவின் நிமித்தம் பயந்து இருக்கிறீர்களா? குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் நிமித்தம் பயந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுங்கள். தாவீது சொல்றா, நீங்கள் கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி தேடுங்க. நீங்கள் தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விடுவார். எல்லாரும் துதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கும். இந்த காலை நேரத்தில் வியாதியின் நிமித்தம் பயந்து இருக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா வியாதியின் நிமித்தம் பயந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் எதற்காக பயந்தார்களோ அவர்கள் பயந்த காரியம் அவர்களுக்கு நேரிடாதபடி அவர்களுக்கு தெய்வம் ஒரு அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். பொருளாதாரத்தில் குறைந்து போய் இருக்கிறேன், இதன் நிமித்தம் அநேக இடத்துல கடன் இருக்கிறது, எனக்கு ஒரு பயம் இருக்குது, கடன்காரன் எப்போ வருவான், எப்போ என் வீடு அவன் பிடுங்கிட்டு போயிடுவான், எப்போ என் வாழ்க்கை நடுத்தருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதா? ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் இயேசு நீக்குவார். ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு கூட பயத்துல திகிலோடு கூட ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்யும். பயத்தோடு கூட பொருளாதாரத்தில் குறைவின் நிமித்தம் கடன் பிரச்சனையின் நிமித்தம் பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் இயேசு அற்புதம் செய்ய வேண்டும். என் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என் தகப்பன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என் ஜீவனுள்ள தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். கர்த்தரே, நீ நல்லவர். பிதாவே, நீங்கள் நல்லவர். இயேசுவே, நீங்கள் நல்ல தெய்வம். அப்பா, ஒரு வேளை குடும்பத்தில் ஏற்பட்ட சாபத்தின் நிமித்தம் பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிசாசின் போராட்டங்களின் நிமித்தம், செய்வினையின் நிமித்தம், ஏவல் வில்லி சூனியங்களின் நிமித்தம், மாந்திரியங்களின் நிமித்தம் பயத்தோடும் திகிலோடும் தன் வீட்டில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, பயத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவீராக. பயத்திலிருந்து அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. இயேசுவே, கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொன்னது போல
இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் எதன் நிமித்தம் பயந்திருக்கிறார்களோ, எதன் நிமித்தம் அவர்கள் நடுக்கத்தோடு இருக்கிறார்களோ, இந்த காலை நேரத்தில் இந்த பயங்கள் எல்லாம் அவர்களை விட்டு மாறுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே பயங்கள் எல்லாம் அவர்களை விட்டு மாறுவதாக. இந்த காலை நேரத்தில் பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. என் இயேசு நன்மை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பன் நன்மை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அற்புதங்களை செய்வீராக. எதன் நிமித்தம் ஆண்டவரே பயத்தோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் பயங்கள் அவர்களை விட்டு நீங்குவதாக. இவர்கள் கர்த்தரை தேடட்டும். இந்த நாளில் இருந்து அதிக பிரயாசப்படட்டும். கர்த்தரை தேட என் தகப்பன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஓ தேவ பிள்ளைகள் ஆண்டவரே பயந்த காரியங்கள் அவர்களுக்கு நேரிடாதபடி எல்லா பயங்களும் மாறட்டும். எல்லா பயத்தை உண்டாக்குகிற எல்லா விதமான கிரியைகளும் அழியட்டும். பயத்தை உண்டாக்குகிற எல்லா விதமான போராட்டங்களும் மாறட்டும். பயத்தை உண்டாக்குகிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் தேவ பிள்ளைகளை விட்டு மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொருவருக்கும் பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் அற்புதம் நடப்பதாக. அதிசய வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, இரக்க வெளிப்படுவதாக. பலத்த காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. உங்க கிருபை ஒவ்வொருத்தருடைய மேலே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி அவர்களை நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை வெளிப்படுவதாக, இரக்க வெளிப்படுவதாக. தேவையோடு காத்திருக்கிற அற்புதம் செய்யுங்க. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே பொருளாதார குறைவோடு இருக்கிறவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை கொடுத்து அவர்கள் கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாறு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போராட்டத்தோடு சாபத்தோடு ஆண்டவரே மாந்திரீகங்களோடு ஆண்டவரே செய்வினை கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதம் விளங்குவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களின் நிமித்தம் பயந்திருக்கிறவர்கள், மனிதனால பயப்படப்பட்டவர்கள், மனிதனால மிரட்டப்பட்ட அனுபவங்கள் தெய்வ பிள்ளைகளை விட்டு மாறட்டும். யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் எல்லாரும் இவர்கள் சார்பிலே பரலோகம் இந்த காலை நேரத்தில் கொண்டு வருவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதர்கள் இவர்கள் சார்பில் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை வெளிப்படுவதாக, இரக்க வெளிப்படுவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர்களை பரலோகம் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகம் அவர்களை தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுங்க. பலத்த காரியம் எல்லாருக்குள்ளேயும் நடக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ரட்சியும். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு பரலோக ஞானம் உண்டாயிருக்கட்டும். ஜனங்களுக்கு நன்மையான திட்டங்களை அவர்கள் செய்யட்டும். அப்பா ஒவ்வொருவர் ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறவரை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானவைகளே அவர்கள் செய்யட்டும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி அவர்களை ரட்சியும். ஆண்டவரே எல்லாரும் உம்மை தேடுகிறவர்களாய் மாறட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரும் உம்மை தேடுகிறவர்களாய் மாறுவார்களாக. பலத்த காரியத்தை ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி படுக்க மாறட்டும். ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறட்டும். மனிதனால் மிரட்டப்பட்ட அனுபவங்கள் மாறட்டும். ஆண்டவரே எதிராக இன்று யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் இவர்கள் சார்பிலே வரட்டும். எதன் நிமித்தம் பயந்த அனுபவத்தோடு இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் அந்த காலத்தில் பரலோகம் மாற்றி போடுவதாக. உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. பிள்ளைகள் எல்லா பயத்துக்கு நீங்களாக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நாங்கள் மறைக்கிறோம்.
இரக்க வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.